வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் பேச போகிற செய்திகள் என்ன? ஒரு புதுமையான விஷயத்தை சொல்லணும். அதாவது அரசியலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொம்ப சுருக்கமாக ஏஐம்பாங்க. இது ஒரு தொழில்நுட்பம். இதை நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க எல்லோருமே. படிக்கிறவங்க, பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, மெடிக்கலில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிற டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டு, இப்போ மாணவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா எந்த சந்தேகம் வந்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் போய் தேடினாங்கன்னா புட்டு வைக்கணும். இப்போ எங்களுக்கு சட்டம் சம்மந்தமான சில விஷயங்களை கூட நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை போய் பார்த்து அசந்து போயிட்டேன். அவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. முன்னாடியெல்லாம் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் போவாங்க தெரியுமா? உங்களுக்கு உடம்புக்கு என்ன தலைவலி, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எனக்கு தலைவலி, எந்த மருந்து சிறந்தது, உங்கள் பிரச்சனையை பூரா எழுதிட்டீங்கன்னா அப்படியே லிஸ்ட்டு கொடுத்துட்றாங்க. இது இப்படி இந்த மருந்து சாப்பிடுங்க, இத்தனை வேலை சாப்பிடுங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேனர்லாம் எடுத்துகிட்டு வரேங்க. இல்லை மெடிக்கல் ரிப்போர்ட், பிளட் ரிப்போர்ட், இந்த ரத்த மாதிரி இது எல்லாம் எடுத்து ஒரு ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க. இந்த இதில் லேபில் பரிசோதனை பண்ணி அந்த ரிப்போர்ட்டில் உள்ளது இதில் அடித்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, எது அதிகம், எது கம்மி, அதிகத்துக்கு என்ன மாத்திரை சாப்பிட்ணும், என்ன உணவு வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுங்கிறது ஒரு மிகப்பெரிய மைல்கல். வருங்காலத்தில் இது இன்னும் நிறைய இதை உருவாக்கும். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது வந்ததுனால வருங்காலத்தில் நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடும், முக்கால்வாசி பேர் வேலையை செயற்கை நுண்ணறிவை பார்த்துருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த செயற்கை நுண்ணறிவு அரசியலில் என்ன பண்ணி எப்படி உபயோகிக்கிறாங்க? நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தரும் புதுசாக கண்டுபிடிப்பாங்கள்ல, அரசியலில் எப்படி உபயோகிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம். நான் பார்த்த சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும். இப்போ முன்னாடியெல்லாம் பத்திரிக்கையில் அரசியல் தலைவர்களை பற்றி செய்தி போடும்போது அவங்களுடைய ஃபோட்டோ போடுவாங்க. அசிங்கமாக கேலி சித்திரம்னு பேர். எம்ஜிஆர் இருந்தாருன்னா தொப்பியை போடுவாங்க. அந்த தொப்பியை கேலி சித்திரம் மாதிரி போடுவாங்க. கருணாநிதினா கண்ணாடி போடுவாங்க, அந்த ஒழுக்க தலையை போடுவாங்க, கேலி சித்திரம் மாதிரி எடுப்பாங்க. ஜெயலலிதாவை உருவ கேலி பண்ணுவாங்க, அப்படி உடம்பு பெருசாக இருக்கிற மாதிரி. இது மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள், இந்திரா காந்திக்கு மூக்கு அப்படியே பெருசாக வளைஞ்சு போடுவாங்க. நேருவுக்கும் அப்படி தான். நேருவுக்கு ஒரு நேருக்குள்ளான பேர், அதை வச்சுக்கிட்டு கிண்டலாக போடுவாங்க. இந்த பத்திரிக்கைக்காரன் பூரா இந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒரு அரசியல்வாதி டெல்லியில் என்ன பண்ணாருன்னா, ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கை, அதனுடைய அந்த பத்திரிக்கையில் அவரை பற்றி அசிங்கமாக கேலி, இந்த கார்ட்டூன்னு பேர், கேலி சித்திரம் வரைஞ்சி போட்டான். உடனே அந்த அரசியல்வாதி அந்த பத்திரிக்கையோட ஓனர் உருவத்தை கேலியை இது பண்ணி வரைஞ்சி அசிங்கமாக அவர் முன்னாடி, வீட்டு முன்னாடி இருக்கிற போஸ்டரை பூரா ஒட்டிட்டார். வீட்டுக்கு முன்னாடி, வீடை சுற்றி போஸ்டர். உடனே அவனுக்கு கோவம் வந்தது. உடனே ஃபோன் பண்ணி, எப்படி நீங்கள் என் ஃபோட்டோவை அசிங்கமாக ஒட்டலாம்? அப்போ தான் அந்த அரசியல்வாதி கேட்டார், எங்கள் ஃபோட்டோவை நீ அசிங்கமாக விட்டுறைய, நீ சாதாரண பத்திரிக்கைக்காரன், நாங்கள் முதலமைச்சராக இருக்கோம், மந்திரியாக இருக்கோம், மத்திய மந்திரியாக இருக்கோம், எங்களுக்கு மாணவக்க ரோஷமே இல்லையா? எங்களை நீ இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி கேலி சித்திரம் போடுறைய, இது மட்டும் நாங்கள் மட்டும் சகிச்சுக்கணுமா? எங்களுக்கும் குழந்தை குட்டிகள் இருக்குது, குடும்பம், அவங்க மனசெல்லாம் எப்படி புண்படும் அப்படின்னு கேட்டார். அந்த மாதிரி இந்த கேலி சித்திரம் ரொம்ப மோசமானது. பத்திரிக்கைக்காரன் எல்லாத்தையும் கிண்டல் அடிப்பான். அப்போ அவனை கிண்டல் அடிக்கும்போது தான் அந்த வலி தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா பத்திரிக்கைங்கிறதே போச்சே. பிரிண்ட் மீடியா, காலையில் எழுந்திரிச்சு தினத்தந்தி பார்க்குறத விட ஆன்லைனில், இன்டர்நெட்டில் தான் இப்போ தினத்தந்தியை பார்க்குறாங்க. தினமலர், எல்லாம் இன்டர்நெட்டில் தான் பார்க்குறோம். பேப்பர் மீடியா போயிடுச்சு. அப்போ இந்த கேலி சித்திரம் என்னாச்சு? நம்ம ஆள் என்ன பண்ணிவிட்டான்? அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை வச்சு இந்த கேலி சித்திரத்தை இப்போ அரசியல்வாதிகளின் கேலி சித்திரத்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் இன்டர்நெட்டில் போட ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கில்லாடி டிஎம்கே ஐடிவிங். ஏன்னா டிஎம்கே ஐடிவிங்க எப்படிப்பட்ட ஐடிவிங்கன்னா, உங்களுக்கு சபரீசன் பென்னுன்னு ஒன்று வச்சு மிகப்பெரிய ஆட்களை வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கார். கோடிக்கணக்கான பணம். இங்கே டிஆர்பி ராஜா, அவர் ஃபுல்லாக அவர் தான் தலைவர். அதுக்கு
ஸோ பெரிய கோடிக்கணக்கான பணத்தை போட்டு இதில் வந்துக்கிட்டு இன்டர்நெட்டில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க டிஎம்கே ஐடிவி. வேறு எதிர்க்கட்சிகள்லாம் காணும். அதிமுகவை போய் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பிஜேபியும் ஒன்றும் இல்லை, அவங்கக்கிட்ட நிற்க முடியாது, அப்படி அடிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து நிறைய பேர் இறந்தாங்கல்ல, அதை டிஎம்கே ஐடிவிங்கில் செயற்கை நுண்ணறிவில் இதாக வீடியோ போட்டிருக்காங்க. எப்படின்னா அந்த இறந்து போன பிணங்கள் எல்லாம் அப்படியே மகாபலிபுரத்துக்கு போகுது. அங்கே பேர் வந்து விஜய் வந்து சும்மா இதை வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கார், ரிமோட்டை வச்சுக்கிட்டு. இதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செயற்கை நுண்ணறிவில் வச்சு போட்டுருக்காங்க திமுக காரங்க. ஐடிவி கார்ட்டூன் மாதிரி, கேலி சித்திரம் மாதிரி. இந்த வீடியோவை பாருங்கள். சார் எல்லாம் ரெடி. பெரிய தலைவலி முடிஞ்சது, போய் நம்ம வேலையை பார்ப்போம். கால் ஷீட் அமைந்தது. இந்த வீடியோவை பார்த்தீங்கல்ல, எவ்வளவு செயற்கை நுண்ணறிவு மூலமாக விஜயை கேலி பண்ணி அந்த கேலி சித்திரம் மறைஞ்சு பணமெல்லாம் அப்படி போகிற மாதிரி, அவர் வந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி டிஎம்கே ஐடிவிங் போட்டான். இதே இது பார்த்திங்கன்னா மற்ற எதிர்கட்சிகளாக இருந்தால் பதிலுக்கு ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் டிவிக்கே விஜய் கட்சியை சேர்ந்தவங்க கோடிக்கணக்கில் செலவும் பண்ணலை, பெரிய லெவலில் இது திமுக காரங்க மாதிரி அவங்க பணம் வச்சு பண்ணலை, ஆள் வச்சு பண்ணலை. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் அவன் திறமையை காட்டுறான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேலி சித்திரத்தை திமுக தலைவர் கருணாநிதியை வந்து அந்த இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் செயற்கை நுண்ணறிவு மூலமாக அவர் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோ. கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் ஆக 2 பேத்துக்கு சரியான போட்டி. செயற்கை நுண்ணறிவு மூலமாக அரசியலுக்கு கொண்டு வந்து உனக்கு இழைத்தவர்கள் நாங்கள் அல்லன்னு சொல்லி விஜய் கட்சியும் எங்களை அடிப்பதற்கு ஆள் இல்லைன்னு திமுகவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளால் நிற்கவே முடியலை, பிஜேபி அதிமுகவில் நிற்க முடியலை. தினமும் பார்த்தீர்களானால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் செயற்கை நுண்ணறிவில் அரசியல் தலைவர்கள் ஆடுற டான்ஸ் எல்லாம் வருது, பார்த்தாலே சிரிப்பார். பெரிய தலைவர்கள் நான் ஸ்டாலின், உதயநிதி, இவங்க கருணாநிதி அவர்கள், எடப்பாடி, இவங்க மோடி, அமித்ஷா எல்லாம் ஆடுற மாதிரி அவன் போட்டு வாங்குன்னு வாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரிகம் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அரசியல் தலைவர்களை கொச்சைப்படுத்துவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் குடும்பம் குழந்தைகள் இருக்கிறது. அந்த குடும்பம் குழந்தை அவங்கள அந்த நிலைமையில் பார்த்தா ரொம்ப அசிங்கமாக கேலியாக நினைப்பாங்க. அப்போ மாணவக்க ரோஷம் இல்லாதவன் தான் அரசியல்வாதியா? அவனுக்கும் உணர்வுகள் இருக்கிறதில்ல. அதனால் எங்களை பொறுத்தவரை அசிங்கமாக இந்த மாதிரி இழிவுபடுத்தும் வகையில் எழுதப்படும் எந்த எழுத்துக்களும் சரி, எந்த ஃபோட்டோக்களும் சரி, எந்த வீடியோக்களும் சரி அரசியல் நாகரிகத்துக்கு சரியாக இருக்காது. அதனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அரசியலில் உபயோகப்படுத்துங்க, நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்க. ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு எடுங்க. ஓட்டு எப்படி பதிவாகுது, அது எத்தனை மணிக்கு என்ன பதிவாகுது, இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எடுங்க. போன எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, முந்தின எலெக்ஷனில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, ஒவ்வொரு கட்சியோட நிலைமை என்ன, அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யுங்கள். இதே போல் தனி மனிதர்களை கேலி செய்யும் கேலி சித்திரங்களை வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டும். எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் கூறக்கூடிய அறிவுகளை, நாகரிகத்தை கடைப்பிடியுங்கள் அப்படிங்கிறது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அரசியலில் எப்படி விளையாடுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த தலைப்பை எடுப்போம். அடுத்தது நடிகர் விஜயை பற்றி, அவருடைய மவுசு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில சர்வே போட்டுக்கிட்டே இருக்காங்க மற்ற கட்சிக்காரங்க. அதெல்லாம் இல்லை, கரூர் முடிஞ்சோன்னா அவர் மவுசு ரொம்ப கூடிச்சு, இப்போ மறுபடியும் குறைஞ்சிருச்சு அப்படின்னாங்க.
அப்போ எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் உண்மையா அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கும்போது சமீபத்தில் விஜயுடைய படம் கடைசி டான்ஸ் அப்படின்னு விஜய் நடித்தது சமீபத்து ஜனவரியில் வெளிவர இருக்கும் படம் ஜனநாயகன். இந்த படத்துக்கு வெள்ளோட்டம் பார்த்தாங்க. ஒரே ஒரு பாட்டு அது போட்டாங்க, இதுதான் விஜயின் கடைசி டான்ஸ், இதுதான் விஜயனின் கடைசி படம், ஜனநாயகனில் வரும் படம், ஜனநாயகனில் வரும் பாடல் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க யூடியூப்பில். எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க விஜய்க்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்குது, இந்த பாட்டு எத்தனை வியூஸ் போகுது அப்படின்னு பார்த்தாங்க. முதல் நாள் 1,10,00,000 வியூஸ் போச்சு. அது கம்மி அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஏண்டா 1,10,00,000 தான் போகுதுன்னு பார்த்தா 2 நாளில் 3 நாளில் 3,60,00,000 வியூஸ், 10 லட்சம் லைக்ஸ். அது மாதிரி எதிர்பார்த்ததை விட பயங்கரமான இது போயிருக்கு. யூடியூப் பார்த்தாங்க இது ஒரிஜினலாக, இதில் எதுவும் கோல்மால் பண்ணியிருக்காங்களான்னு அவங்க அனலைஸ் பண்ணி அறிக்கை கொடுத்துட்டாங்க, இது ஒரிஜினல் தான். ஆனால் என்ன, ஒரே ஆள் 10 தடவை பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் இது எல்லாமே ஒரிஜினல் தான். 10 தடவைங்கிறது அதிகம். ஒரு சில பேர் 10, ஒரு சில பேர் 1 தடவை 2 தடவைன்னு பார்ப்பாங்க. ஆக இப்போ இது போகிற வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரு சில நாட்களில் 10 கோடி பேர் இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சர்வே சொல்கிறாங்க. அப்போ 10 கோடி பேர் விஜயோடைய பாட்டை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கேன். இதில் எல்லாம் திருப்பி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு 10ல் 1 பகுதி வச்சாலுமே 1 கோடிக்கு மேலே விஜய் இதை பார்த்துருக்காங்க. எப்படி 1 கோடி to 2 கோடி. போன எலெக்ஷனில் 2024 எம்பி எலெக்ஷனில் டிஎம்கே பெற்ற ஓட்டே 1,18 லட்சம் தான். அப்போ கிட்டத்தட்ட திமுகவுக்கு இணையாக ஒரு வாக்கு வங்கி அவருக்கு உருவாகி இருக்கிறதோ அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அசந்து போயிருக்காங்க. அதனால் விஜயுடைய அரசியல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வயிற்றில் புளியை கரைக்கிற விஷயத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் அந்த காலத்தில் எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தது. அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாவிட்டாலும் அதற்கு அடுத்த ஒரு விஷயம், நம்ம ஒரு நிலையில் விஜய்க்கு மக்கள் ஆதரவும் அவர் ரசிகர்கள் ஆதரவும் இருக்கிறதோ அப்படின்னு நிறையா பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாங்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் பேசலை. ஏன்னா விஜயை சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நடந்த விஷயத்தை சொல்லணும். அந்த விடலை பசங்கன்னு சொல்லக்கூடிய 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரை இருக்கக்கூடியவங்களில் பெரும்பாலானோர் விஜய்க்கு வாக்களிக்கிறதுக்கு அதிக சதவீதம் அவங்களுக்கு மத்தியில் தெரிய வருது. கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 30. இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்கள்லாம் 5 வயசு 10 வயசு 15 வயசு பவனுங்கள்லாம் அவங்களுக்கு ஓட்டு இல்லைனால அம்மா அப்பாவை டெய்லிக்கு நச்சரித்து அவர்கள் ஓட்டை வாங்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வெற்றி அடைகிற மாதிரி இருக்குங்கிறது தான் நாங்கள் எடுத்த சில விஷயங்கள்லேருந்து வெளியில் வருது. அதனால் விஜய் ஒரு சாதாரண இதாக நம்ம கருதக்கூடாது. எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக பிஜேபிக்கும் இணையாக அவருக்கும் வாக்கு வங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் திமுக ஆடி போயிருக்கிறது. திமுகவின் வாக்கு வங்கி மிகப்பெரிய அளவில் உடையும். மைனாரிட்டி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களின் இவங்களுக்கு திமுகவுக்கு போட்டவர்களின் பெரும்பகுதி இவருக்கு விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் நோக்கர்களுக்கு பார்க்குறாங்க. இந்த பாடல் பெற்ற வெற்றி, இந்த பாடல் பெற்ற வியூஸ், பார்வையாளர்கள் சினிமா உலகத்தை மட்டுமல்ல அரசியல் உலகத்தில் இருப்பவர்களே ஆடி போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கிடையில் திமுக பலம் இன்னும் குறையும். சார் வந்தாச்சு. சாரை பற்றி நிறைய விஷயம் தப்பா. சாரை பற்றி என்ன சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் இன்றைக்கி பேசியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் என்ன பேசியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள். இறந்தவங்களை லிஸ்ட்டில் ஒன்று வைங்கிறாங்களா, இல்லை ஊரை விட்டு வெளியில் போனவங்க பேர் இருக்கட்டும் அதில் நாங்கள் போய் குத்திக்கிறோங்கிறாங்களா, இல்ல வெளியூர்ல இருந்து வந்தவங்களை இங்க சேர்க்காதீங்க, அவங்க தமிழரா இருந்தாலும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தா கூட எங்களுக்கு வேணாங்கிறாங்களா? எதுக்குங்க இந்த ப்ரொடெஸ்ட்? டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சருடைய மகன் பேசுறாரு. SIRன்றதை என்னன்னு அவருக்கு தெரியல. மன்னிச்சுக்காங்க, நான் தப்பா சொல்றேன்.
அவர் என்ன சொன்னாரு? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லலைங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறார். ரிவிஷனுங்க ஓட் லிஸ்ட் ரிவைஸ் பண்றது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் அதை மாத்துவாங்க. ரிவிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் இதை என்னமா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்கன்றது எனக்கு புரியல. அதனால அவங்க செய்யற ப்ரொட்டஸ்டும் எதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க? ஆக நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, சார்னா என்ன எக்ஸ்பான்ஷன்னு உதயநிதிக்கு தெரியல, ரிவிஷன் அப்படின்னு பதிலுக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷன்னு சொல்கிறாரு. ரிவிஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு அவருக்கு ஒரு துணை முதலமைச்சருக்கு அர்த்தமே தெரியலை. இவங்கெல்லாம் சாரை எதிர்க்கிறார்கள்னு சொல்கிறார். சாரை எதிர்க்கிறாங்களோ இல்லையோ, நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுக்கு ஏதோ உதயநிதிக்கு அந்த இங்கிலீஷ் இதில் அர்த்தம் தெரியலன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் சாருங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். அது கள்ள ஓட்டை ஒழிக்குங்கிறது திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும், ஸ்டாலின் ஒரு படத்தில் எல்லாம் தெரியும். இருந்தும் ஏன் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருட்டு ஓட்டு போட முடியாது, கள்ள ஓட்டு போட முடியாது. இதுவரை கள்ள ஓட்டு போட்டு தான் ஆட்சிக்கு வந்தோம். இனி அதுக்கு வந்து ஆபத்து வந்துருச்சுன்னு தான் அதை எதிர்க்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்க, அதிமுகவும் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ இவங்க உச்சநீதிமன்றம் அதிமுக பார்த்து சொன்னாங்க, அவங்க சார் வேணான்னு பெட்டிஷன் போடுறாங்க, அதில் நீங்கள் இம்ப்ளீட் பண்ணுறீங்க உங்களையும் ஒரு பார்ட்டியாக. ஆனால் நீங்கள் சார் வேணும்னு சொல்கிறீங்களே, வேணான்னு சொல்கிறவங்களோட போய் நீங்கள் இணைத்து வந்து வழக்கு போடக்கூடாது, இதை வாபஸ் வாங்கிட்டு தனி வழக்காக போடுங்கள்னு சொல்லியிருக்காங்க அதிமுகவும். அப்போ சார் வேணுங்கிற குரூப் வந்து தனியாக வழக்கு போட போகிறாங்க. அதனால் உச்சநீதிமன்றம் சார் நடவடிக்கையை நிறுத்தி வைக்க முடியாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ சார் வருவது உறுதியாகிவிட்டது. அவங்களுக்காக தெரியாது, எல்லாம் தெரியும். கள்ள ஓட்டு சத்தம் ஓட்டு இருந்தால் நம்ம போட்டு அப்படி தானே ஜெயித்தோம், வெளியூருக்கு போனவங்க ஓட்டை வச்சு தானே ஜெயித்தோம். இனிமேல் அது நடக்காதேங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் அவங்க வந்து அதை நிறுத்த பார்க்கிறார்கள். அதனால் சார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்கன்னு வைங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறாங்கன்னு வைங்க, முடிந்து விட்டது ஒரு சகாப்தம். நிச்சயம் போன இதில் இது பண்ணதில் 10 to 15% ஓட்டுக்களை உங்களுக்கு குறையும். அன்புமணி சொல்லியிருக்காரு இன்றைக்கி, அந்த பேட்டியை பாருங்கள். அவங்க கட்சிக்காரங்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கட்சிக்காரவங்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம், நீங்கள் வருஷம் பூரா உழைப்பீங்க, எல்லா இடமும் போவீங்க, அவன் அமைதியாக இருப்பான். ஆனால் பூத்தில் ஓட்டு போடுற அந்த 2-3 நாள் எல்லா வேலையும் பண்ணி ஜெயிச்சுட்டு போயிடுவான். பூத்தில் உட்காந்துக்கிட்டு எவன் செத்துருக்கான், எவன் வீடு மாறி இருக்கான்னு லிஸ்ட் எடுத்து எல்லாத்துக்கும் கள்ள ஓட்டை போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை அவங்க பண்ணுற இதெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன். 10 வீடை ஒரு ஆளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அந்த ஒருத்தர் அந்த 10 வீடை குளிவிச்சுக்கிட்டே இருப்பான். 10 வீட்டில் எத்தனை பேர் ஓட்டு போட வரான், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எவன் வீட்டில் இல்லை எல்லாம் பார்ப்போம். அதுதான் சில பேருக்கு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க, சில பேர் வந்து பணம் வாங்க மாட்டாங்க, வேணாம் பாம்பாங்க. அதுதான் சொல்கிறேன்ல, ஒரு 1 கிலோ கறியை எடுத்துகிட்டு வருவான், ஆட்டுக்கறி. அவன் அந்த பக்கம் எங்கள் வீட்டில் ஒரு ஆடு உரிச்சோம் அந்தாங்கன்னு வச்சுட்டு போயிடுவான். அவங்க வேணான்னு சொன்னாலும் வச்சுட்டு போயிடுவான். அப்போ ஆட்டுக்கறியை வாங்கிட்டா என்ன ஆகும்? போட்டு ஆகணும். அப்புறம் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஓட்டு போட்டாச்சான்னு கேட்பான். ஓட்டு போடலன்னு சொன்னாங்கன்னா ஒரு ஆட்டோவை வச்சு வாங்க, இப்போ தான் இந்த வாகனங்களெல்லாம் வந்து தடை செஞ்சுருக்காங்க, முன்னாடி வாங்கன்னு இவனே ஏற்றி உட்கார வச்சு ஓட்டு போட வச்சுட்டு, ஓட்டு போடவுடனே ஆட்டோ தூக்கிட்டு போயிடுவான். அப்புறம் அவங்க நடந்து வரணும். ஓட்டு போடுறவரை அவங்கள தலைமையில் தூக்கி வைப்பாங்க. ஓட்டு போட்ட அடுத்த நிமிஷமே மறந்துட்டு விட்டுட்டு வந்துடுவான். ஆக அந்த ஓட்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? அப்போ பிராமணர்கள் ஓடுலாம் பெரும்பாலானவங்க திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நல்லாக தெரியும் உங்களுக்கு. அதை மட்டும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பிராமணர்கள் ஓட்டை மட்டும் பயமுறுத்துவான். ஏமா போயிடாதீங்க, இங்கே வந்து அடிதடி கொலை நடந்து போச்சு அப்படின்னு வதந்தியை கிளப்பி விடுவான். அந்த 2 நாட்களில் இந்த பூத்துலையும் அதை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் அவன் செய்கிற வேலை தான் திமுகவை ஆட்சியில் அமர்த்தி கொண்டு இருக்கிறது. அதைத்தான் அன்புமணி சொல்கிறார். அதனால் திமுக ஜெயிக்கிறதே இப்படி தான். இந்த சார் வந்துட்டால் இந்த இதெல்லாம் நடக்காது, ஒரிஜினல் வாக்காளர் தான் இருப்பான். அதனால் சார் வந்து விட்டால் அது திமுகவிற்கு சாவுமணி அடித்ததாக போய்விடும். அதனால் வந்து எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் சார் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று. விஜய் போன்றவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக வந்து விட்டதால் நிச்சயம் திமுகவிற்கு மிகப்பெரிய போட்டியாக அமையும். அதிமுக பாஜக வாக்கு வங்கி குறையாது, அவங்க வாக்கு வங்கி தனி, இரட்டையில தனி. பாஜகவுக்கு உள்ள அவங்க ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அது தனி, அது இருக்கும். ஆனால் விஜய் வாக்கு வங்கி ஏன் பெரிதாக பார்க்கப்படுகிறதுனா, திமுக வாக்கு வங்கியை உடைத்து விடும் மைனாரிட்டி வாக்கு வங்கி 10%
விஜய் வாக்கு வங்கி பிரிச்சுட்டா முடிஞ்சது. அதில் 10 சாரில் வந்து ஒரு 10 போச்சுன்னா திமுக எவ்வளவு பணம் செலவழித்தாலும் நிச்சயம் ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால தான் சாரை வந்து இவ்வளவு இதுவாக எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மத்திய அரசாங்கம். அதனால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கட்டும், நல்லவர்கள் ஆட்சிக்கு வரட்டும். அதாவது அநியாயம் அக்கிரமம் செஞ்சு மனசாட்சி இல்லாமல், மற்றவர்களை மனசாட்சி இல்லாமல், கடவுளுக்கு கூட பயப்படாமல், மனசாட்சி பயப்படாமல் இருப்பவர்களுக்கு இறைவன் நிச்சயம் தண்டனை கொடுப்பான். திமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. மனசாட்சி வேணும்யா. நீ ஆட்சிக்கு வந்துட்டேன்னு மனசாட்சி வேணும். தப்பு செய்ய பயப்படும். தப்பு செய்வா பயப்படுறீங்க, என்னென்னமோ பண்ணுறீங்களே, உயிருக்கே பயப்பட வேண்டிய சூழ்நிலைலாம் வருது. என்ன வேணாலும் செய்கிறீங்களே, இதுக்கெல்லாம் தண்டனை இருக்கு இல்லையா? வருகிறது இறைவனின் தண்டனை. விரைவில் எதிர்பாருங்கள் இறைவனின் தண்டனை. எங்களை போன்றவர்கள் விட்ட சாபம், நாங்கள் விடுற சாபம் நிச்சயம் பாருங்கள். தப்பு செஞ்சவங்க எங்களெல்லாம் வந்துக்கிட்டு துன்பத்துக்கு ஆளாக்கினவர்கள் என்ன கதி ஆகுறாங்கன்னு பாருங்கள். அதனால் இந்த தேர்தல் மிக முக்கியமான பாடத்தை ஆளுங்கட்சிக்கு இப்போ நிச்சயம் கற்பிக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கணிப்பு. அதற்காகத்தான் தினமும் சாரை பற்றி நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது வைகோ நடைப்பயணமா? எதுக்கு நடைப்பயணம் அப்படின்னா, அவங்க என்ன சமத்துவ நடைப்பயணம்ங்கிறது. அது என்ன சமத்துவ நடைப்பயணம்? அதுவும் புரியல. அதுக்கு என்ன சொல்ல, திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க நடைப்பயணம்ங்கிறது. சமத்துவம்னாலும் ஒன்றும் புரியல. திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைப்பதற்கு நடைப்பயணம்னா, இவர் நடந்தாருன்னா திமுக ஆட்சியில் வந்துடுமா? மக்களில் ஓட்டு போடணும். எங்கேருந்து எங்கே நடக்கிறாரு? திருச்சியிலேருந்து மதுரைக்கு நடக்கிறார். திருச்சியிலேருந்து மதுரைக்கு நடக்கிறாருன்னா, திருச்சியிலேருந்து மதுரை வந்து 131 கிலோமீட்டர். அதுக்கு வந்து காரில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி 2 மணி நேரம் 11 நிமிஷம் ஆகும். 65 கிலோமீட்டரில் போவாங்க ட்ரெயின், 65 கிலோமீட்டரில் கார் போவாங்க. அப்படி போனாலே 2 மணி நேரம் 11 நிமிஷம். வைகோ வந்துக்கிட்டு இந்த 131 கிலோமீட்டரில் நடக்க எத்தனை நாள் ஆகும்? வைகோவுக்கு என்ன வயசு? வைகோவுக்கு 81 வயசாயிடுச்சு. 81 முடிஞ்சு 82 நடக்குது. இந்த வயசில் 131 கிலோமீட்டரை வைகோவால் நடக்க முடியுமா? எத்தனை நாளாகும்? அது ஜனவரியில் தான் ஆரம்பிக்க போகிறேங்கிறார். எலெக்ஷனு மார்ச்சில் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? ஏன் அதை பண்ணும்? அது ஸ்டாலின் ஆரம்பித்து வைக்கிறார். என்னென்னா வைகோ உண்டிய ராஜதந்திரம். நம்ம ஜனவரியில் வந்து இந்த தேர்தல் தொகுதி பங்கீடெல்லாம் வரும். அப்போ ஸ்டாலின்கிட்ட சொல்லி ஒரு 10 சீட்டு 15 சீட்டு அந்த சீட்டு அதிகம் வாங்கலான்னு சொல்லி ஸ்டாலின் ஐஸ் வைக்கிறதுக்காக அவர் தலைமையில் நடைப்பயணம்னு சொல்லி 131 கிலோமீட்டரில் முக்கால்வாசியாக கார்லேயே போயிட்டு அப்பப்போ ஒரு 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 5 நிமிஷம் 10 நிமிஷம் மட்டும் நடந்துட்டு நம்மளெல்லாம் வந்து முட்டாளாக்கிட்டு நாளை வைகோ நடைப்பயணம் திருச்சியிலேருந்து மதுரைக்கு போனார். எப்படி போக முடியும்? 82 வயசில் எப்படி போக முடியும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதனால் அரசியல்வாதிகள் வந்து அதாவது நியாயமான அரசியலை பண்ணுங்கள், ஏமாற்று அரசியல் பண்ணாதீங்க, மக்களை முட்டாளாக்காதீங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. வேறு ஏதாச்சும் பண்ணுங்க. 82 வயசில் நான் 131 கிலோமீட்டர் நடக்க போகிறேன்னா சீட்டு வாங்கணுமா? வேறு வழி பண்ணுங்கள். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் இப்போ பண்ணுறீங்க. சார் வந்து பாராட்டி எதிர்த்து இருக்கிறீங்க. தமிழன் வாக்கை நீ திருடுவதில் யார் அப்படின்னெல்லாம் கேட்குறீங்க. அது உங்கள் திமுக கட்சியை வந்து இது பண்ணணும், ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக பேசுகிறீங்க. அதை பேசிக்கங்க. நடைப்பயணமெல்லாம் டூ மச் அவருக்கு வைகோவை பொறுத்தவரை இது மக்களை ஏமாற்றும் வேலை அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். ஆன்மீகத்தை நோக்கி திரும்பும் திராவிடம். ஏற்கனவே சொல்லிட்டேன், திராவிடம் ஆன்மீகத்தை நோக்கி திரும்பிடுச்சு. எல்லா பேருமே வீட்டிலேருந்து எல்லாம் நல்ல நேரம் பார்த்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திமுககாரங்க ராகு காலத்தில் போய் நாமினேஷன் போடுவாங்க, வேட்புமனு தாக்கல் செய்வாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க. நிறைய பேர் கேட்டாங்க. இப்போலாம் நான் இப்போ சின்ன வயசு, எனக்கு அப்போவே ஜோதிடம் தெரியும். 18 வயதிலேயே ஜோதிடத்தை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் ராகு காலத்தில் எந்த காரியம் செஞ்சாலும் உருப்படாதுன்னு சொல்லுவாங்களே, இந்த ராகு காலத்தில் போய் இவன் வேட்புமனு தாக்கல் செஞ்சு ஜெயிக்கிறானேன்னு சொல்லுவாங்க. அதை நான் சொல்லுவேன், எப்பா சில பேருக்கு ராகு ஜாதகத்தில் நல்லா இருக்கும், அதனால் ராகு காலத்தில் சேர்ந்தால் அவனுக்கு நல்லது நடக்கும். அதுக்காக ராகு காலங்கிறது எப்போவுமே பொதுவாக எல்லாருமே அந்த டைமில் செய்யாதீங்கன்னு தான் அர்த்தம்.
ஒரு சில பேர் வெற்றி பெறானா அவனுக்கு அவன் ஜாதகத்தில் பலமாக இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி ராகு காலத்தில் பண்ணுவான், யமகண்டத்தில் போய் பண்ணுவான், ஜெயிப்பான். ஆக எல்லாமே முட்டாள் மூடத்தனம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஆன்மீகத்தை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இப்போ எல்லாம் நல்ல நாள் பார்த்து நல்ல இதெல்லாம் நேரம் பார்த்து பதவி ஏற்கிறாங்க, மந்திரிக்கு பதவி எல்லாம் பூஜை பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஆன்மீகத்து பக்கம் சாஞ்சிட்டாங்க. யார்? திராவிடம் அப்படின்னு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று கூட பார்த்திங்கன்னா 44 லட்சம் கேஎன்ஆர் கொடுக்குறாரு திருப்பதிக்கு. சாமியாக செல்பாட வச்சவங்க, சாமி இல்லைன்னு சொன்னவங்க, அந்த கூட்டம் வந்து இப்போ திருப்பதிக்கு போய் 44 லட்சம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் பழனி கோயிலில் போய் எப்படி சாமி கும்பிட்றாரு பாருங்கள், மனசு பக்தியோடு. போன வாரம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டார். இந்த வாரம் பார்த்திங்கன்னா பழனியில் போய் விழுந்து விழுந்து கும்பிடுகிறார். இந்த வீடியோ வைப்பாருங்க. ரைட்டு, கும்பிடட்டும். அது சாமி நம்பிக்கை வந்துடுச்சு இல்லை, கடவுளை எங்கள் கடவுளை போய் வேண்டிக்கங்க, நல்லது நடக்குது. ஆனால் நடிக்கக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடந்த டைமில் இதே அன்பில் மகேஷ் என்ன சொன்னார் தெரியுமா? கள்ள கடவுளுங்கிறாங்கன்னு இந்த வீடியோ வைப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன், குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்தாக. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் மேடையில் பேசும்போது கல் தான் கடவுள் வந்து கல்லுன்னு திட்டுறது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் பக்தியோடு வந்து சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க. ஏவாவேலு என்ன சொல்கிறாரு? எடப்பாடி அவர் எப்போவும் விபூதி வச்சுருக்காராம், எப்போவுமே சங்கி போல செயல்படுகிறார் எடப்பாடிங்கிறாரு ஏவாவே. அவர் கோயில்களுக்கு போகிறது, அவர் கோயில்களுக்கு செலவு பண்ணுறது, திருவண்ணாமலையில் என்னென்ன நடக்குது அதெல்லாம் பெரிய கதை. ஆனால் நடிக்கிறது அவங்கள சங்கியான். உண்மையான சங்கியை நீங்கள் தானப்பா, நீங்கள் சங்கிகளாக மாறிவிட்டீர்கள். ஆனால் பேசுகிறது மட்டும் திராவிடம் ஆன்மீகத்துக்கு எதிராக பேசிக்கிறீங்க. நாங்கள் அதைத்தான் சொல்கிறோம், உங்களை திட்டுறதுக்கு சொல்லலை. மனிதனாக இருங்க, மனசாட்சியோடு பேசுங்க, உண்மையை பேசுங்க. வெளியில் ஒன்று செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து நடிக்காதீங்க. வெளியில் பேசும்போது என்னமோ பகுத்தறிவாதிகள் மாதிரி பேசாதீங்க. திராவிடம் கடவுளுக்கு வந்துட்டீங்க. ஒரு காலத்தில் கருப்பு சட்டக்காரவங்க இந்த கடவுளை திட்டியவர்களெல்லாம் இந்த கடவுளின் காலில் விழுந்து விட்டீர்கள். நாட்டுக்கு நல்லது. கடவுளை திட்டாமல் இருந்தீங்கன்னா நாடு சுபிட்சமாக இருக்கும், மனிதர்கள் சுபிட்சமாக இருப்பாங்க. எங்கே பிளாஷப்மின்னு ஆங்கிலத்தில் பேர். கடவுளை நிந்திக்கிறார்களோ அந்த நாடு நாசமாக போகும். அந்த நாட்டில் பல வெள்ளம், புயல், பூகம்பமெல்லாம் வரும், இயற்கை பேரழிவெல்லாம் வரும். கடவுளை நிந்திப்பவர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்கள்? அதனால் தமிழ்நாடு இனிமேச்சும் நல்லா இருக்கணும்னா திராவிடத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆன்மீகம் இறைவனின் காலில் விழுந்து விடுங்கள், நாடும் நல்லா இருக்கும், நீங்களும் திருந்துவீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியின் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெல்லியில் கார் குண்டு வெடிப்பு வெடிச்சிருச்சுல்ல, நீங்கள் அமித்ஷா வழங்கணும் பதவி, மோடி பதவி வழங்கணும், ஏன் வழங்கலைன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. பிஜேபிக்கு ஆதரவாகவோ மோடிக்கு ஆதரவாகவோ பேசுகிறோன்னு நினைக்காதுங்க. செல்வ பெருந்தகைக்கு நம்ம கொடுக்குற பதில் இதுதான். காங்கிரஸ் ஆட்சி இந்தியாவில் 10 வருஷம் 2004 2014 வரை இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் குண்டு வெடிப்பு அதிகம். 8000 பேர் செத்தாங்க. மன்மோகன் சிங் என்ன ராஜினாமா செய்தாரா? இல்லை அப்போது உள்துறை மந்திரியாக இருந்த சிதம்பரம் ராஜினாமா செய்தாரா? உங்களை பார்த்து தான் கேட்குறேன். கேள்வி கேட்டிருக்கீங்களே செல்வ பெருந்தகை. இவரும் ஆர்எஸ் பாரதியும் அதே கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்கே உங்கள் காங்கிரஸ்லேருந்து எத்தனை பேர் ராஜினாமா பண்ணாங்க கணக்கு சொல்லுங்கள். ஆனால் பாஜக அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 13 பேர் செத்துருக்காங்க. மிக குறைந்த குண்டு வெடிப்பு இருந்தது இந்த 2014 2025 11 வருஷம் மிக குறைந்த அளவில் குண்டு வெடிப்பு இருந்தது. ஆனால் தீவிரவாத தாக்குதல் இருந்தாலும் அதில் நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அரசாங்கம். எப்படின்னா அமெரிக்காவில் 2001 நினைக்கிறேன் இரட்டை கோபுரத்தை தாக்குதல் பண்ணாங்க.
என்ன பண்ணாங்க, எவன் பண்ணினான்னு அவனை விட மாட்டேன்னு சொல்லி அவங்க பின்லேடன் இருந்தான், அல்-கொய்தாங்கிற இயக்கத்தின் தலைவர் பாகிஸ்தானில் இருந்தான். அப்போ அமெரிக்கா ஒபாமா ஜனாதிபதியாக இருக்கும்போது பின்லேடன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து எங்கள் நாட்டில் ரெட்ட கோபுரத்தை காலி பண்ணல, ஒன்றை காலி பண்ணுறோம் பாருன்னு பாகிஸ்தான் உள்ளேயே பாகிஸ்தான் அனுமதி கேட்காம போய் அவனை அடித்து கொண்டாங்க பின்லேடனை. அதுதான் அரசாங்கம். இப்போ இவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா புல்வாமா தாக்குதல் நடந்தது, அதுக்கப்புறம் தீவிரவாத தாக்குதல் நடந்த உடனே இந்திய இராணுவத்தை வைத்து அவங்களுடைய தீவிரவாத கேம்பை பூரா பாகிஸ்தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் போட்டு அடித்து அழிச்சாங்களா இல்லையா? அதை காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் செஞ்சீங்களா? மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ஒரு நாட்டோட படையெடுக்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்ததா? அதே செல்வ பெருந்தகை கேட்குறாரு, எப்படி அமித்ஷா குண்டு வெடிச்ச இடத்துக்கு 20 நிமிஷத்தில் போனாருன்னு. அவர் டெல்லி பக்கமே போயிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த குண்டு வெடித்தது ரெட் ஃபோர்ட்டு, அதுக்கும் சென்ட்ரல் தலைமைச் செயலகம், மத்திய தலைமைச் செயலகத்துக்கும் 10-15 நிமிஷத்தில் போயிடலாம். அங்கே அதனால் குண்டு வெடிப்பு கேள்விப்பட்டோன்னா ஒரு உள்துறை மந்திரி என்ற முறையில் உடனே 10-15-20 நிமிஷத்தில் போயிருக்காரு. இதில் போய் கேள்வி கேட்குறதுக்கு என்ன? கேள்வி கேட்குறது உருப்படியாக கேட்கணும். அதனால் கார் குண்டுன்னு இல்லை, குண்டு வெடிப்புகளும் தீவிரவாத தாக்குதல்களும் அதிகமாக இருந்தது 2004 to 2014 இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் தான். அதற்கு எதிராக அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வரையில் அந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் எதையும் செய்யவில்லை. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை அந்த தீவிரவாத தாக்குதல்களும் குண்டு வெடிப்புகளும் இந்த 10 ஆண்டுகளில் மிக மிக குறைவு. ஆனால் அப்படி இருந்தும் புல்வாமா தாக்குதலுக்கு பழி வாங்கக்கூடிய விதத்தில் உள்ள புகுந்த பாகிஸ்தானியை நாசம் பண்ணி அழிச்சிருக்காங்க. அதனால் பிஜேபியவும் மோடியவும் அமித்ஷாவையும் கேள்வி கேட்பதற்கு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் யாருக்கும் தகுதி இல்லை, செல்வ பெருந்தகைக்கும் அந்த தகுதி இல்லை அப்படிங்கிறத இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.